மாணவர்களே, இன்றைய அறிவியல் முயற்சிக்கு வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் லாவண்யா. நாம் இன்று சுவாச செயற்பாங்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு எளிய மாதிரியின் மூலம் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருள்கள் நெகிழி புட்டி, தக்கை, ஊதற்பந்து, நெகிழி குழாய். வழிமுறைகளை பார்ப்போம் வாருங்கள். முதலில் நெகிழி புட்டியின் கீழ் பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தக்கையில் ஓட்டை போடவும். மூன்றாவது, நெகிழி குழாயில் 2 ஊதற்பந்துகளை ஒட்டவும். மூன்றாவது, நெகிழி புட்டியின் கீழ் பகுதி. நான்காவது, நெகிழி புட்டியின் கீழ் பகுதியில் ஓர் பெரிய ஊதற்பந்தை இப்போது இது எப்படி வேலை செய்கின்றது என்பதை பார்ப்போம். முதலில் நெகிழி புட்டியின் கீழ் பகுதியில் உள்ள ஊதற்பந்தை மெதுவாக இழுக்கவும். நெகிழி புட்டியின் உள்ளே இடம் அதிகரித்து நுரையீரல் காற்றால் விரிவடைகின்றது. இது உள்ளிழுத்தல். இப்பொழுது அதை மெதுவாக உள்ளே தள்ளவும். நுரையீரல் சுருங்குகின்றது. இது வெளியேற்றல். இந்த மாதிரியின் மூலம் நம் நுரையீரல் மற்றும் உதவி தசையின் செயல்பாட்டை காண்பிக்கிறது. காற்று கீழ் செல்லும் பொழுது டைப்ராகம் கீழ் சென்று காற்று மேலே வருகிறது. அது கீழே செல்லும் போது காற்று வெளியே செல்லுகிறது. இந்த மாதிரியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினருக்கு எப்படி நாம் சுவாசிக்கின்றோம் என்பதை காண்பியுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். அறிவியல் ஆராய்ச்சி தொடரட்டும்.